டைம் டிராவலர் செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்த நாட்டில் எந்த ஒரு பிள்ளையும் பாதிக்கப்படக்கூடாது. இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் 106 வீடுகளுக்கான நினைவு படிகள் திறப்பு. மஹிந்த ஜெயசங்கருக்கு இடையே விசேட சந்திப்பு. வடக்கு கிழக்கு தமிழ் அரசியல் பிரமுகர்களை சந்தித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர். 13ஆம் திருத்த சட்டத்தால் தமிழ் மக்களுக்கு எந்தவித நன்மையும் இல்லை. விக்னேஸ்வரன் எடுத்துரைப்பு. இலங்கையின் தரவு கட்டமைப்பை இந்தியாவுக்கு வழங்க முயற்சி. விமல் வீரவன்ச குற்றச்சாட்டு. தமிழக முதல்வர் பதவி விலக வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் ராமதாஸ். கள்ளச்சாராயம் அருந்திய 5 பெண்கள் உட்பட 40 பேர் மரணமடைந்துள்ளனர். விஜய் கண்டனம். வணிக பொருட்களை பாதுகாத்த வீரர்கள் மீது வான் தாக்குதல், 10 பேர் மரணம். தாக்குதல் நடத்தினால் இணைந்து செயற்படுவோம். தொடர்வென விரிவான செய்திகள். ஜனாதிபதி என்கின்ற வகையில் இந்த நாட்டில் எந்த ஒரு பிள்ளையும் பாதிக்கப்படக்கூடாது என்கின்ற தீர்மானத்தை எடுத்திருப்பதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே குறிப்பிட்டுள்ளார். மாணவர்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு அலரி மாளிகையில் நடைபெற்றது. குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறு குறிப்பிட்டார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த நாட்டு பிள்ளைகளுக்கு இன்று மிகவும் மகிழ்ச்சியான நாள். முதலில் இந்த உதவித்தொகை பெறுவதற்கு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த திட்டத்தின் கீழ் 1 லட்சம் உதவித்தொகை வழங்கப்படும். உயர்தரம் கேட்கும் மாணவர்களுக்கு 6000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படுகிறது. இந்த புலமை பரிசுகளை வழங்க ஜனாதிபதி நிதியத்தில் இருந்து 4 பில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளோம். கடந்த 3 வருடங்கள் நம் அனைவருக்கும் கடினமான காலமாக அமைந்தது. நாங்கள் அனைவரும் அவதிப்பட்டோம். உணவு இருக்கவில்லை. மாணவர்களுக்கு பாடசாலைக்கு செல்வதற்கு போக்குவரத்து வசதி இருக்கவில்லை. இப்போது அந்த நிலைமை இல்லை. இவ்வாறு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மேலும் குறிப்பிட்டார். අද අපි හැම දෙනාටම විශේෂ දවසක්. ජනාධිපති අරමුදලෙන් අද ඔබ සියලු දෙනාටම ශිෂ්‍යත්ව ලබලා දෙනවා. කවුද දෙන්නේ මේකේ? තව අතවන්නන්න. අන්න හරි. කවුද අර එක්කෙනා? අද ප්‍රීති වෙන දවසක්. ඔය අතවන්නන සියලු දෙනාගේම ගිනුමට දැන් ශිෂ්‍යත්ව මුදල් ලැබෙනවා. இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் கண்டி, நுவரேலியா, மாத்தளை ஆகிய மாவட்டங்களில் 106 வீடுகளுக்கான நினைவு படிவங்களை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே மற்றும் டாக்டர் ஜெயசங்கர் கூட்டாக மெய்நிகர் ஊடாக திறந்து வைத்துள்ளனர். உத்தியோகபூர்வ பயணமாக இலங்கை வந்துள்ள இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் எஸ் ஜெயசங்கர் ஜனாதிபதி மாளிகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்களை சந்தித்த பின்னர் இவர்கள் கூட்டாக இதனை திறந்து வைத்துள்ளனர். அத்துடன் கொழும்பு, திருகோணமலை ஆகிய நகரங்களில் உள்ள மாதிரி கிராமத்திலும் 24 வீடுகள் மெய்நிகர் ஊடாக பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டன. அத்துடன் $6 மில்லியன் இந்திய நிதி உதவியுடன் இலங்கையில் கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்தை உத்தியோகபூர்வமாக ஆரம்பிப்பதை குறிக்கும் நினைவு படிகம் மெய்நிகர் ஊடாக திறந்து வைக்கப்பட்டது. இதில் கொழும்பில் உள்ள கடற்படை தலைமையகத்தில் ஒரு மையம், ஹம்பாந்தோட்டையில் துணை மையம், காலி, அருகம்பே, மட்டக்களப்பு, திருகோணமலை, கல்லாறு, பருத்தித்துறை, மொல்லிக்குளம் ஆகிய பிரதேசங்களின் ஆளில்லா கட்டுப்பாட்டு மையங்களும் அடங்கும் எனவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களை இலங்கை வந்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சந்தித்துள்ளார். அவரை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி அடைவதாக ஜெய்சங்கர் தமது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். இந்தியா இலங்கைக்கு இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பின் தற்போதைய முன்னேற்றம் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. அவரது தொடர்ச்சியான ஆதரவுக்காக எமது பாராட்டுக்கள் என்றும் ஜெய்சங்கர் தமது பதிவில் கூறியுள்ளார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசாவையும் இந்திய வெளியுறவு அமைச்சர் சந்தித்துள்ளார். குறித்த சந்திப்பில் ஜிஎல் பேரிஸ், நிரோஷன் பெரேரா, பழனி திகாம்பரம், ராவு பாக்கி மற்றும் வே ராதாகிருஷ்ணன் ஆகியோருடனும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்.
வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களைச் சேர்ந்த தமிழ் கட்சிகளின் பிரதிநிதிகளை இந்திய வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்துள்ளார். இந்த சந்திப்பில் மாகாணங்களின் அபிவிருத்தி மற்றும் அதிகார பகிர்வு குறித்த விடயங்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. அதில் தமிழ் அரசியல் பிரதிநிதிகள் ரா சாணக்கியன், மாவை சேனாதிராசா, எம் ஏ சுமந்திரன், எஸ் ஸ்ரீதரன், சி.வி. விக்னேஸ்வரன், எஸ். அடைக்கலநாதன், தர்மலிங்கம் சித்தார்த்தன் மற்றும் செல்வராசா கஜேந்திரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிலையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் புதிய அரசாங்கத்தின் கீழ் வெளிவிவகார அமைச்சர் ஜெய்சங்கர் முதலாவது இருதரப்பு பயணத்தை இலங்கைக்கு மேற்கொண்டிருக்கின்றார். மலைய மக்களுடைய அத்தியாவசியமான விடயங்கள், வீடமைப்பு, உட்கடைப்பு வசதிகள், அதே போன்று தொழிற்பயிற்சி, கல்லூரி சம்பந்தப்பட்ட, அதே போன்று கல்வி சம்பந்தப்பட்ட, ஆசிய பற்றாக்குறை சம்பந்தமான விடயங்கள்லாம் அவருக்கு எடுத்துரைத்தோம். எங்களுடைய தமிழ் மக்கள் தங்களுக்காக ஒரு பொது வேட்பாளரை, தமிழ் பொது வேட்பாளரை முன்னிறுத்த எண்ணியுள்ளோம் என்றும் அது சம்பந்தமான கருத்து பரிமாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. தமிழ் தேசிய மக்கள் முன்னணி சார்பாக எங்களுடைய கட்சியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அறிவுறுத்தலுக்கு அமைவாக நான் கலந்து கொண்டிருந்தேன். இந்த சந்திப்பிலே நாங்கள் எங்களுடைய நிலைப்பாடாக 13ஆம் திருத்தச் சட்டம் தீர்வுக்கான தொடக்க புள்ளியாக ஒருபோதும் அமைய முடியாது என்ற விடயத்தை தெளிவாக வலியுறுத்தி இருக்கின்றோம். இலங்கையில் 13ஆம் திருத்த சட்ட மூலத்தை நடைமுறைப்படுத்துவதால் தமிழ் மக்களுக்கு எந்தவித நன்மையும் கிடைக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் சி.வி. விக்னேஸ்வரன் குறிப்பிட்டுள்ளார். இலங்கைக்கு விஜயத்தை மேற்கொண்ட இந்திய வெளியுறவு அமைச்சருடனான சந்திப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே விக்னேஸ்வரன் அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த அவர் 2009ஆம் ஆண்டுக்கு பின்னர் நாட்டை ஆட்சி செய்த 3 ஜனாதிபதிகளும் 13ஆம் திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக குறிப்பிட்ட விடயத்தை ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். ஆனால் அதில் எவ்வித நன்மைகளும் தமிழர்களுக்கு கிடைக்கப் போவதில்லை என்பதனை என் சார்பாக எடுத்துரைத்தேன். 13ஆம் திருத்த சட்டத்தில் உள்ள அதிகமான அதிகாரங்கள் பறிக்கப்பட்டு விட்டன. அதன் காரணமாக வெற்று கடுதாசி போலுள்ள ஒரு சட்டத்தை மக்களுக்கு வழங்குவதில் எவ்வித பயனுமில்லை எனவும் அவர் மேலும் தெரியப்படுத்தியுள்ளார். 13வது திருத்தச் சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதாக கூறியபடியால் அவர்கள் அதற்கு அப்பால் செல்ல முடியாது. இது சம்பந்தமாக அவர்கள் கட்டாயமாக செய்ய வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இந்தியா அதற்கு துணை புரிய வேண்டும், அது அவர்களை கட்டாயப்படுத்தி அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார். வெவ்வேறு நபர்கள் வெவ்வேறு விதயங்கள் சொன்னார்கள். என்னை பொறுத்தவரையிலே அதை நடைமுறைப்படுத்தினாலும் தமிழ் மக்களுக்கு அதனால் நன்மைகள் ஏற்படாது. இலங்கை ஆட்பதிவு திணைக்களத்தின் தரவு கட்டமைப்புகளை இந்தியாவுக்கு வழங்கும் முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றதாக எதிரணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சரின் விஜயத்தின் உண்மை நோக்கம் என்ன என்பதை அரசாங்கம் பகிரங்கப்படுத்த வேண்டும் எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்றத்தில் இடம்பெற்ற அமர்வின் போது விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றுகையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் உரையாற்றுகையில் இந்திய வெளிவிவகாரத்துறை அமைச்சர் கலாநிதி ஜெய்சங்கர் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார். மனத்தியாள அளவில் இந்த விஜயம் அமைய வேண்டும். ஆட்பதிவு திணைக்களம் அறிமுகப்படுத்தியுள்ள விசேட அடையாள அட்டை உட்பட 10 முதல் 12 வரையிலான செயற்திட்டங்களை கைச்சாத்திடுவதற்கு இலங்கைக்கு அழுத்தம் பிரயோகிக்கப்படுவதாக அறிய முடிகிறது. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள இருப்பதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறான நிலையில் இந்திய வெளியுறவு அமைச்சரின் துரித விஜயத்தின் நோக்கம் என்ன, ஏற்றுக்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளின் உண்மைத்தன்மை என்ன என்பதை அரசாங்கம் சபைக்கு அறிவிக்க வேண்டும். இதன்போது எழுந்து பதிலளித்த சபை முதல்வர் சுசில் பிரேம ஜெயந்த இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சரின் விஜயம் மற்றும் இந்திய பிரதமரின் உத்தேச விஜயம் தொடர்பில் என்னால் தற்போது ஏதும் குறிப்பிட முடியாது. சரியான தகவல்கள் ஏதும் இல்லாமல் பதிலளிப்பது பொருத்தமானதாக அமையாது. ஆகவே இவ்விடயத்தை வெளிவிவகாரத்துறை அமைச்சின் கவனத்துக்கு கொண்டு செல்கின்றேன் என்றார். இந்த நிலையில் மீண்டும் உரையாற்றிய விமல் வீரவன்ச இலங்கை ஆட்பதிவு திணைக்களத்தின் தரவு கட்டமைப்புகளை இந்தியாவுக்கு வழங்கல், அதானி குழுமத்திற்கு மீள் கட்டமைப்பை மற்றும் மின் கட்டமைப்பை வழங்கல் உள்ளிட்ட செயற்திட்டங்களை அடிப்படையாக கொண்டதாகவே இந்திய வெளியுறவு அமைச்சரின் விஜயம் காணப்படுகிறது. ஆகவே உண்மையை பகிரங்கப்படுத்துங்கள் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார். ශ්‍රී ලංකාවට බලකොට එකගතාවය ඇති කර ගැනීම සඳහා ඉතින් මෙවැනි ඒකේ ඊළඟ දිගුවක් හැටියට අගෝස්තු මාසෙදී ඉන්දියා අග්‍රාමාත්‍ය නරේන්ද්‍ර සිංහ මෝඩි මහත්මයා ලංකාවට පැමිණෙන බවත් අපට දැන ගැනීමට තිබෙනවා.
கள்ளக்குறிச்சியில் 40 பேர் கள்ளச்சாராயம் அருந்தி மரணமடைந்துள்ள நிலையில் அவர்களது மரணத்துக்கு பொறுப்பேற்று தமிழக முதலமைச்சர் பதவி விலக வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திண்டிவனம் அருகே லைதாபுரம் தோட்டத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், தொடர்ந்து 45 ஆண்டுகளாக மதுவுக்கு எதிராக போராடி வருகின்றேன். கடந்த ஆண்டு மே மாதம் மரக்காணம் மதுராந்தகத்தில் 30 பேர் மரணமடைந்துள்ளனர். அப்போது அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், எனினும் அது நடக்கவில்லை. தற்போது கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் பருகி 5 பெண்கள் உட்பட 40 பேர் மரணமடைந்துள்ளனர். கள்ளச்சாராயம் கஞ்சா விற்பனையில் தமிழ்நாடு தள்ளாடுகின்றது. எனவே திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்த அனைவரும் ஒன்றிணைய வேண்டும். இவ்வாறு டாக்டர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். தமிழகம் கள்ளக்குறிச்சி பகுதியில் கள்ளச்சாராயம் பெருகி 5 பெண்கள் உட்பட 40 பேர் மரணமடைந்துள்ளனர். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோரின் எண்ணிக்கை தொடர்ந்தும் அதிகரித்து வருகிறது. கள்ளச்சாராயம் அருந்திய 109 பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் 40 பேர் மரணமடைந்துள்ளனர். மரணமடைந்தவர்களில் பிரேத பரிசோதனை நிறைவடைந்த 7 பேரின் உடல்கள் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி உயர் நீதிமன்றத்தில் முறைகேடு செய்யப்பட்டிருக்கின்ற நிலையில் விசாரணை ஆணையகம் அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கின்றார். இதனிடையே இந்த சம்பவம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரி உயர் நீதிமன்றத்தில் முறையீடு செய்யப்பட்டுள்ள நிலையில் விசாரணை ஆணையகம் அமைத்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். அதில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருணாபுரம் பகுதியில் கள்ளச்சாராயம் அருந்திய 25க்கும் மேற்பட்டோர் காலமான செய்தி மிகுந்த அதிர்ச்சியையும் மனவேதனையையும் அளிக்கிறது. மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதோடு உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றவர்கள் விரைவில் முழு உடல்நலம் பெற இறைவனை பிரார்த்திக்கின்றேன் என்றும் விஜய் பதிவிட்டிருக்கின்றார். இஸ்ரேல் ராணுவம் வணிகப் பொருட்களை பாதுகாத்து வந்த பாதுகாப்பு படை வீரர்கள் மீது வான் தாக்குதல் நடத்தியதில் 10 பேர் மரணமடைந்துள்ளனர். மரணமடைந்தவர்களினுடைய உடல்கள் மற்றும் காயமடைந்தோர் ஐரோப்பிய காசா மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருப்பதாக மருத்துவமனை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேல் ராணுவம் இதுவரை எந்த கருத்தையும் தெரிவிக்கவில்லை. ஒரு நாடு தாக்கப்பட்டால் மற்ற நாடு உடனடி ராணுவ உதவியை வழங்குவதற்கான உடன்படிக்கையில் ரஷ்யாவும் வடகொரியாவும் கைச்சாத்திட்டிருக்கின்றன. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினின் வடகொரிய விஜயத்தின் போது இரு நாடுகளின் தலைவர்களும் இந்த உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டிருக்கின்றார்கள். 2 நாடுகளுக்கும் இடையில் கடந்த பல வருடங்களாக கைச்சாத்திடப்பட்ட உடன்படிக்கைகளில் இதுவே மிக முக்கியமான நடவடிக்கை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இத்துடன் டைம் டிராவலர் செய்திகள் நிறைவடைகின்றன.